கவிஞர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்று சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்களுடைய அனுபவங்கள் என்ன என்பதை பற்றியும் பார்க்கலாம். நம் விடியலை வாழ நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் கவிஞர் ஜெகதீசன் அவர்கள். ஒரு கவிஞரா எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது, இவரோட முதல் படைப்பு என்ன, இன்றைய ஆட்சியாளர்கள் மத்தியில் எழுத்தாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை நாம் இன்னைக்கு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு எழுத்தாளரா கவிஞரா எங்கள் நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை முதல்ல வரவேற்கிறோம் சார். எழுத்தாளர் அப்படின்னு சொல்லும்போது கவிதைகள் தான் உங்களுடைய முழு நேர பணியாக இருக்குது எழுத்துலகம் சார்ந்து அப்படின்னும் போது. பக்தி பாடல்களும் நிறைய எழுதியிருக்கீங்கன்னா, நிறைய கவிதைகள் நீங்கள் எழுதிட்டுருக்கீங்க, புத்தகங்களாக வெளிவந்திருக்கு. அப்படின்னாலும் எழுத்து அப்படிங்கிறதுக்கு மேலே உங்களுக்கு எப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டுச்சு, எந்த காலகட்டத்தில் நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்க, உங்களோட படைப்போட முக்கியத்துவம், நீங்கள் கடந்து வந்த பாதைகள்னு பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல உங்களுக்கு எழுத்து அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ அறிமுகமானது, எதன் காரணமாக நீங்கள் எழுத்துத்துறைக்கு வரணும்னு பிரியப்பட்டீங்க? ஆரம்ப காலத்திலே இந்த திரைப்பட பாடல்களை கேட்டு நானும் ஒரு கவிஞனாக வர வேண்டும் என்று விரும்பினேன். எல்லோருடைய ஆம்பிஷன் என்னவென்று கேட்பார்கள் சிறு குழந்தையிலே. ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர், இன்ஜினியர் என்று குழந்தைகள் சொல்வார்கள், தெரிந்தோ தெரியாமலோ சொல்வார்கள். நான் அப்பொழுது சொன்னேன், என்னுடைய பாடல் சிறிய வயதிலேயே தமிழ் திரையுலகிலே ஒலிக்க வேண்டும், டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாட வேண்டும் என்று நான் சிறிய வயதிலே சொன்னேன். எல்லோரும் அதை கேட்டு கிண்டலாகவும் கேலியாகவும் என்னை பார்த்து சொல்வார்கள். இல்லை, ஒரு நாள் என்னுடைய பாடல் ஒலிக்கும், என்னுடைய கவிதை காலப்போக்கிலே நன்கு சிறந்து விளங்கும் என்று நான் உறுதியாக சொல்லி வந்தேன். அப்பொழுதெல்லாம் இந்த தேர்தல் நேரத்தை தவிர பொதுவாகவே அரசியல் கூட்டங்கள் நடைபெறும். அந்த அரசியல் கூட்டங்களுக்கெல்லாம் நான் செல்வது வழக்கம். எப்படியோ எனக்கு அந்த அரசியல் கூட்டங்களிலே பேசுகின்ற தலைவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. குறிப்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர்கள், குறிப்பாக நம்முடைய டாக்டர் கலைஞர் அவருடைய பேச்சு கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. அவரைப் போலவே பேச வேண்டும் என்ற ஆர்வமும் எனக்கு மனதிலே உருவானது. எனவே நான் அந்த கூட்டங்களுக்கெல்லாம் தவறாமல் தொடர்ந்து செல்வேன். 1962ஆம் வருடம் நான் தஞ்சையிலே 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த காலத்திலே ஐயா கலைஞர் அவர்கள் தஞ்சையிலே போட்டியிட்டார்கள். அப்பொழுது அங்கு நிலவி இருந்த அந்த அரசியல் தேர்தல் அவற்றையெல்லாம் பார்க்கின்ற பொழுது, கூட்டங்களை பார்க்கின்ற பொழுது, அவருடைய பேச்சை கேட்கின்ற பொழுது எனக்கு மிகுந்த ஆவலாக இருந்தது. அந்த கூட்டங்களுக்கெல்லாம் சென்று அவருடைய பேச்சை கேட்டு, மற்றவருடைய பேச்சை கேட்டு மிகவும் மகிழ்ந்திருக்கிறேன். அப்படியாகத்தான் என்னுடைய தமிழ் அறிவு, தமிழ் ஆர்வம் உருவானது. உங்களுடைய படைப்பு பற்றி பேசலாம் சார். கவிதைகள் தான் உங்களுடைய படைப்புலக பயணத்தோட வடிவம் அப்படின்னும் போது அந்த முதல் கவிதை உருவான விதம் எதெல்லாம் ஒரு மையமாக வச்சு உங்களோட படைப்புகள் இருக்கும்? ஆமாம், முதல் கவிதையே நான் சென்னை தியாகராய நகர் உயர்நிலை பள்ளியிலே படித்து கொண்டிருந்த பொழுது அண்ணா அவர்கள் காலமானதை குறித்து அதுக்கு ஒரு இரங்கல் கூட்டம் ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதற்கு எங்களுடைய பள்ளியிலே படித்து அதன் பிறகு மேயரான திரு பாலசுந்தரம் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். அதெல்லாம் எனக்கு சரியாக தெரியாது. என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு கவிதை வேண்டும் என்று கேட்டார்கள். நீ ஒரு கவிதை எழுதி கொடுப்பா, நான் அந்த மேடையில் நான் படிக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே அந்த நண்பருக்கு நான் ஒரு கவிதை எழுதி கொடுத்தேன். அறிவின் சுடரொளி அந்தோ மறைந்தது, அதனால் தமிழகம் முழுவதுமே இருளாய் சோகம் நிறைந்தது. நிலையா உலகில் என்றென்றும் நிலைத்து வாழ்பவர் எவருண்டு, கலையில் சிலையாய் ஆனாலும் கரைந்து போக வழியுண்டு, மனதில் நினைவில் மறைந்தவர் நிறைந்தவர் அவர் என்று மண்ணுலகம் இன்று வாடுதடா, மன்னவன் அவனை தேடுதடா என்று அவருக்கு நான் எழுதி கொடுத்தேன். அவர் அந்த மேடையிலே அந்த ஸ்டேஜ் ஃபியர் என்று சொல்வார்களே, அதனால் மிக நடுங்கி படித்தார். ஆனால் அந்த படித்தது உருக்கமாக இருந்தது. திரு பாலசுந்தரம் அவர்கள் அதை கேட்டுவிட்டு அருமையாக எழுதியிருக்கிறார் என்றவருடைய பாக்கெட்டிலிருந்து ஒரு 5 ரூபாய் தாளை எடுத்து கொடுத்தார். புது தாள் எடுத்து கொடுத்தார்.
உடனே நான் எழுதவில்லை, அந்த நின்று கொண்டிருக்கிறானே அவன்தான் எழுதியது என்னை கூப்பிட்டு எனக்கு ஒரு 5 ரூபாய் தாள் கொடுத்தார். நான் முதல் கவிதையே அறிமுகமானதே பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி அவருடைய இரங்கல் கூட்டத்திற்காக ஏற்பாடு செய்திருந்த அந்த மேடையிலே எனக்கு கிடைத்தது. எனக்கு ஒரு அங்கீகாரமும் கிடைத்தது, எனக்கு ஒரு உற்சாகமும், நான் கவிதை எழுத வேண்டும் என்ற ஒரு வைராகியமும் எனக்கு கிடைத்தது. உங்களோட படைப்புகள் பற்றி சொன்னா இப்போ சமீபத்தில் நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற பணிகள் என்ன? நான் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்திலே 36 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்று விட்டேன். அப்பொழுது என்னுடைய பணிதான் எனக்கு முதல். இந்த ஆர்வத்தை சற்று தள்ளி வைத்திருந்தேன். இப்பொழுது பணி முடிந்து விட்டது, ஓய்வு வயதை அடைந்து விட்டேன், 60 வயதை கடந்து விட்டேன், எனக்கு ஓய்வூதியம் கிடைக்கின்றது. இப்பொழுது ஃப்ரீ பேர்டு என்று சொல்லலாம், எவ்வளவு வேண்டுமானால் எழுதலாம். அதனால் கவிதைகளெல்லாம் நான் எழுதி கொண்டு இருக்கிறேன். 3 பத்திரிகைகளிலே வெண்பா போட்டி தொடர்ந்து மாதம் எழுதி கொண்டிருக்கிறேன். எங்கள் பகுதியிலே வளசரவாக்கும் செய்தி மடல் என்ற ஒரு பத்திரிகையில் தொடர்ந்து கவிதை எழுதி கொண்டு வருகிறேன். அந்தந்த மாதம் என்ன சிறப்போ அதை நான் எழுதுவது உண்டு. அப்படி தான் இந்த முகம் என்ற ஒரு பத்திரிகையில் ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கிறேன், பழங்கதையாய். ஆனால் என்னோடய கவிதையில் பார்த்தீங்கன்னா அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற அந்த மாதத்திற்கு என்ன சிறப்போ அப்படி தான் எழுதியிருக்கிறேன். ஒரு கவிதையை நான் எழுதியிருக்கிறேன், அது கொஞ்சம் படிக்கலாமா? படிங்க. தனக்கெனவோர் தகைமையினை தமிழன் பெற்று தலை நிமிர்ந்து வாழ்ந்த கலை மறந்தே போமோ, இனப்பகைவர் எவரென்று அறிந்தே மோதி இடுக்கண்கள் தவிர்த்த வீரம் தொலைந்தே போமோ, தினந்தோறும் தாய்மொழியாம் தமிழே வாழ தொண்டு செய்தோர் தூய நெறி சிதைந்தே போமோ, மனமாற பிறநலமும் போற்றி காத்த மனிதநேயம் எனும் மாண்பு மறைந்தே போமோ, மூத்த மொழி மூத்த இனம் எனவே தோன்றி மாப்புகளை பெற்ற நிலம் நமதே ஆகும், சாத்திரங்கள் பின்தோன்றி சதியே செய்தும் சாயாத மனிதகுலம் நமதே ஆகும், கோத்திரங்கள் பாராத குணத்தால் என்றும் கொள்கை வழி வாழ்ந்த இனம் நமதே ஆகும், சூத்திரராய் படம் பிடித்தோர் சூழ்ச்சி மாய சரித்திரமே படைக்கும் குடி நமதே ஆகும், ஆரியமும் ஆங்கிலமும் ஆழ்வதாலே ஆழியென விருந்த தமிழ் வறண்டதென்ன, வீரியமே குறைந்த இனம் ஆழ்வதென்ன விரும்பாத பிறரம்மை ஆழ்வதென்ன, சீரியனம் செம்மொழிதான் சிறுமை கண்டு செவ்வானில் தேய்பிறையாய் சரிந்ததென்ன, பாரிலெங்கும் நம் தமிழர் பறந்திருந்தும் பழங்கதையாய் நம்மினமே முடிவதென்ன, பழங்கதையாய் நம்மினமே முடிவதென்ன. நம்முடைய தமிழர்கள் காலம் காலமாக போற்றி வந்த அந்த மொழி உணர்வு குறைந்து கொண்டே வருகிறது. அவர்கள் தமிழை பேசவில்லை, ஆங்கிலம் கலந்த தமிழ் பேசுகின்ற பொழுது எனக்கு அது குறைவாகவும் மனத்திற்கு வருத்தமாகவும் இருந்தது. அதை குறித்து ஒரு பாடல் எழுதியிருக்கிறேன். ஆங்கிலம் இனிக்கிறதா அருந்தமிழ் கசக்கிறதா, தாய்மொழி மறந்தாயே தமிழனே உன் தன்மானம் இழந்தாயே தமிழனே என்று எழுதியிருக்கிறேன். தமிழ் மொழி மீது உங்களுடைய ஒரு ஆவல், ஒரு அக்கறை, அந்த மொழியோட போக்கு எப்படி இருக்குன்ற வருத்தம் தெரிவிக்கும் போது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஒரு வேற்று மொழியோட ஒரு ஆதிக்கம் தமிழ் மீது திணிக்கப்படுறதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக பார்க்கும்போது கடினமாகத்தான் இருக்கிறது. அதற்கு யார் காரணம் என்று சற்று யோசித்து பார்த்தால் அரசுதான் காரணம். நம்மை ஆளுகின்ற அரசு நம்முடைய மொழிக்கு, ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுடைய தாய்மொழிக்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் தர வேண்டும். ஆனால் தருகிறார்களா என்பதுதான் ஒரு சரியான கேள்விக்குறி. தருவதே இல்லை. ஹிந்தியினை அது தேசிய மொழி என்றும் அதை திணிப்பதிலே தங்களுடைய கவனத்தை செலுத்துகிறார்கள். ஆரம்ப காலத்திலே நம்மை ஆண்டவர்கள் மீது நாம் குறை சொன்னோம். ஹிந்தி திணிக்கிறார்கள் என்பதற்காகவே நாம் போராட்டம் நடத்தினோம். அந்த போராட்டத்தினுடைய விளைவாக நமக்கு நிறைய தோல்விகளும் நிறைய மரணங்களும் நடந்தது. இருந்தாலும் அதிலேயும் மக்களிடையே விழிப்புணர்வும் தாய்மொழி தமிழ் பற்றும் பிறர் மொழியின் மீது வெறுப்பும் உருவானது. அது 67 நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அதன் தொடர்பாகவே மத்திய அரசு என்ன செய்கிறது என்றால், ஒவ்வொரு மாநில அரசையும் எப்படி கவனிக்கிறதோ தெரியவில்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே ஹிந்தி மொழியை எப்படியாவது திணித்துவிட வேண்டும் என்ற ஒரு வெறியோடு செயல்படுகின்றது. முன்பிருந்தவர்கள் தான் அப்படி இருக்கிறார்கள். இப்பொழுது வேறு ஒரு அரசாங்கம் வந்துவிட்டது. அந்த அரசாங்கம் அதற்கு நிச்சயமாக அப்படியே இருப்பார்கள்,
அதே கொள்கையை பின்பற்றுவார்கள் என்று நாம் எதிர்பார்க்கவில்லை. இவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள், மற்றவருடைய உணர்வுக்கும் கருத்துக்கும் மதிப்பு கொடுப்பார்கள் என்று நம்பியிருந்தோம். மோசம் போனோம். இப்பொழுதும் அதே துணியிலேயே எப்படியாவது ஹிந்தி மொழியை தமிழகத்திலே விதைக்க வேண்டும், திணிக்க வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்கின்றார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது மிக வருத்தமாக இருக்கிறது. மத்திய அரசு மாநில அரசு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளாமலே செயல்படுகிறது என்பதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். ஆனால் என்ன செய்வது? நம்மை காப்பாற்ற வேண்டிய அரசே நம்மை மிதித்தால் நாம் என்ன செய்ய முடியும்? ராமனை வணங்கிய ஒரு தேரை என்று நினைக்கிறேன். ராவன் வில்லை எடுத்து குத்தி விட்டாராம். அது தடுமாறியதாம், பதறியதாம், ஐயோ ராமா என்று சொன்னதாம். ஆனால் அந்த தேரை, நீதான் என்னை காப்பாற்றுவாய் நினைத்தேன், நீயே என் மீது வில்லை குத்தி விட்டாயே, அம்பை குத்தி விட்டாயே என்று வருத்தத்திலே சொன்னதாம். காப்பாற்ற வேண்டிய தாயே தன் குழந்தையை தண்டித்தால் என்ன செய்வது? அத்தகைய சூழ்நிலையிலே தமிழ் மக்கள் அவதியுறுகிறார்கள், துன்பப்படுகிறார்கள், துயரம் வருகிறார்கள். அவர்களுக்கு எதிர்காலத்திலும் இதே நிலைதான் தொடருமா அல்லது அவர்கள் மனநிலை மாறுமா? நமக்கு எந்த விடை கிடைக்கும் என்று ஒன்றுமே புரியவில்லை. நிச்சயமா சார். இப்போ இந்த 4.5 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா பல நிலைகளில் தொழிலாளர்கள், தொழில்துறை எல்லாமே பின்தங்கிய ஒரு நிலையில் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எழுத்தாளர் அப்படிங்கிற முறையில் எழுத்துத்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த 4.5 ஆண்டுகள் எப்படி இருந்துச்சு? ஆமாம், இப்போ தமிழகத்திலே ஆட்சி என்று வந்து நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா என்று நம்முடைய தலைவர் அவர்கள் நேற்று கூட ஒரு திருமண விழாவிலே கேட்டிருக்கிறார்கள். இதற்குத்தான் மாற்றம் வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஆட்சி நடத்துவோர்கள் ஒவ்வொரு துறையையும் பார்க்க வேண்டும். ஆனால் எல்லா துறையையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பார்க்கிறார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல தோன்றுகிறது. ஏனென்றால் முதல்வரே எல்லா துறையையும் பார்க்கிறார்கள். சட்டமன்றத்திலே கேள்வி கணக்குகளை தொடுக்கின்ற பொழுது பதில் சொல்வது அந்த அம்மையார் தான் சொல்லுகிறார்கள். எனவே அவர்கள் எல்லா துறையும் தன் கைவசப்படுத்தி கொண்டு அமைச்சர்களை சற்று பொம்மைகளாகவே வைத்திருக்கிறார்கள். எந்த அமைச்சரும் தன்னுடைய துறையை பற்றி சராசரி விவரம் கூட தெரியாத நிலையிலே இருக்கிறார்கள். அது ஒரு காரணம். தமிழகத்திலே மற்ற துறைகளை விடுங்கள், என் துறையை சம்பந்தப்பட்ட எழுத்துத்துறையை பற்றி தான் எனக்கு கவலை. அதை பற்றித்தான் நான் பேச வேண்டும். எழுத்துத்துறையை அவர்கள் பொருட்படுத்துவதே கிடையாது. எந்த பத்திரிகை எதை எழுதினாலும் உடனே அவர்கள் மீது வழக்கு தொடுக்கிறார்கள். அமைச்சர் அரசு செய்கின்ற குற்றங்களை எடுத்து சொல்வதுதான் ஊடகங்களுடைய வேலை. அவற்றை பார்த்து திருத்திக் கொள்ள வேண்டியது அரசினுடைய கடமை. அப்படி செய்யாமல் அரசு அவர்களை ஆரம்பத்திலேயே தண்டித்து விடுகிறது. இப்பொழுது சில பத்திரிகைகள் அவர்களை பார்த்து பயப்படுகின்றன. பத்திரிகை சுதந்திரமே இல்லாமல் போய்விட்டது. சரி, எழுத்தாளர்கள் எழுதலாம் என்று பார்த்தால், பேச்சாளர்கள் பேசலாம் என்று பார்த்தால் பயமுறுகிறார்கள். யாருக்குமே தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு வருகிறது. ஆனால் ஒரே ஒருவர் மட்டும்தான் பேசிக்கொண்டிருக்கிறார். யார்? நம்முடைய டாக்டர் கலைஞர் அவர்கள். இந்த வயதிலும் அவர்கள் எந்த நேரத்திலும் இந்த குறையென்றால் எந்த துறையில் இருந்தாலும் அவர்கள் கேள்விக்கணையை தொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். அஞ்சாத சிங்கம் அல்லவா அவர்? அதனால்தான் மற்ற துறைகளை விட எழுத்தாளர்களுக்கான விருது கொடுக்க வேண்டிய வேலைகளையும் விருது கொடுத்து மற்றவர்களை பாராட்டுகின்ற மற்ற எல்லா பிரச்சனையும் மறந்துவிட்டு அரசு ஏதோ ஒரு கவனத்திலே இருந்து வந்தது இவ்வளவு காலம். அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது வருகின்ற தேர்தலை குறிவைத்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர்கள் கண்மூடித்தனமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இன்றைய நிலை. இப்போ இன்றைய நிலைப்பாடு பற்றி பேசும்போது இன்னைக்கு எழுத்தாளர்கள் அவங்களோட வீட்டுக்கே தேடி போய் அடிக்கிற ஒரு சூழல் நம்ம பார்க்குறோம். எழுத்தாளர்கள் சுதந்திரமானவர்கள், அவர்களை எழுதுவதற்கான கருத்து சுதந்திரம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் தாண்டி இன்னைக்கு என்ன எழுதணும் அப்படிங்கிறதையே கூட வேறொருத்தர் நிர்ணயிக்கக்கூடிய சூழல் எப்படி பார்க்குறீங்க சார்? அது இந்த நாடு அப்படி தான் இருக்கிறது. எல்லோரும் நிர்வாணமாக செல்லுகின்றார்கள் என்றால் ஒருவன் மட்டும் உடை அணிந்து கொண்டால் சிரிப்பாகத்தான் இருக்கும்.
அது ஒத்துக்கொள்ள முடியாது. இன்றைக்கு நாட்டிலே அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. எதற்கெடுத்தாலும் இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம் என்று தலைவர் ஒரு முறை குறிப்பிட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையிலே எழுதுவதற்கு யார் துணிச்சல் கொடுத்தார்கள்? இது ஜனநாயக நாடா என்ற ஒரு சூழ்நிலையே வந்துவிட்டது. யாருக்கும் பேச்சுரிமை இருக்கிறதா, எழுத்துரிமை இருக்கிறதா என்ற ஒரு ஐயப்பாடே மக்கள் மத்தியிலே வந்துவிட்டது. குறிப்பாக எழுத்தாளர்கள் ஆமாம் சாமிகளாக இருக்கவே விரும்புகிறார்களே தவிர அடித்து கேட்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அப்படி யாராவது ஒருவர் பேசினால் அவர்களை கதவு தட்டி கைது செய்யவும், வன்முறையில் ஈடுபட்டு அவர்களை மறுபடியும் பேனாவை தொடக்கூடாத அளவுக்கு அச்சுறுத்துகிறார்கள். அது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. அதை பற்றி பேசுவது கூட ஒன்றும் அவ்வளவு சிறப்பானது அல்ல. நடைமுறை சிக்கல்கள் இவை. இதற்கு ஒரு முடிவு வேண்டும் என்றுதான் நாடு விரும்புகிறது. நாடு விரும்புகிறது என்றால் மக்கள் விரும்புகிறார்கள். இதற்கு ஒரு முடிவு நிச்சயமாக ஏற்படும், விடிவு நிச்சயமாக ஏற்படும் என்று நம்புவோம். நிச்சயமா சார். எழுத்தாளர்கள் படைப்பு இதெல்லாம் பற்றி பேசும்போது பல காலகட்டங்களை நம்ம கடந்து வந்திருக்கோம். ஒரு காலத்தில் பத்திரிகைன்ற ஒரு விஷயம்தான் பிரதானமாக இருந்தது. அப்போ நிறைய பேர் புத்தகங்கள் வாசிப்புங்கிறதும் அதிகமாக இருந்துச்சு. நூலகங்களோட பயன்பாடும் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒரு நூலகம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கின்ற ஒரு சிறப்பு சொன்னாலும் நூலகங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது, அதோட பயன்பாடு அப்படின்னு வரும்போது எந்த அளவுக்கு இருக்குது? நீங்கள் ஆசியாவிலேயே ஒரு சிறந்த நூலகம் என்று எதை குறிப்பிடீர்கள் என்று எனக்கு தெரிகிறது. அப்படி ஒன்று இருக்கலாமா என்று ஆசைப்படுபவர்களும் இருக்கிறார்களே. அப்படி ஒரு நூலகமா, அப்படி ஒன்று கட்டப்பட்டிருக்கிறதா, அது நமக்கு ஒத்து வராதே, அது நமக்கு அலர்ஜி ஆயிற்றே என்று நினைத்துத்தான் அதை மூடி வைத்திருக்கிறார்கள். பத்திரமாக மூடி வைத்திருக்கிறார்கள். உள்ளே இருக்க புத்தகங்கள் பத்திரமாக கரையான் அரிக்கட்டும் என்று விட்டு வைத்திருக்கிறார்கள். அவர் மக்களுக்கு தமிழகவர்கள் விழிப்புணர்வு ஏற்படட்டும், அந்த நூலகத்திற்கு சென்று அவர்கள் பயன் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அவ்வளவு பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட அது ஒரு தனிப்பட்ட ஒருவருக்கு, தனிப்பட்ட இயக்கத்திற்கு அந்த பெருமை சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய மதிப்புக்குரியவர்கள் இந்த பெரிய தொண்டினை செய்து அந்த நூலகத்திற்கு ஒரு புதிய முடிவு எடுத்திருக்கிறார்கள். இந்த நூலகம் இனி செயல்படுவதற்கு உகந்ததல்ல என்ற வண்ணம் நூலகத்தினுடைய மாண்பினையே அவர்கள் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதை நாம் என்ன செய்ய முடியும்? எந்த துறையிலும் தவறு செய்பவர்கள் அந்த துறையை விட்டு வைத்திருப்பார்களா? எனவே தான் அதை பற்றி கூட பேசுவது அவ்வளவு சால பொருத்தமல்ல என்று தான் நான் கருதுகிறேன். புத்தகம் வாசிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு எழுத்தாளருக்கு எவ்வளோ தூரம் முக்கியமானது? புத்தகம் என்பது ஒரு சிறந்த மனிதனுக்கு அவனுடைய அறிவை மேம்படுத்துவதற்கும், அவனுடைய எதிர்காலத்தை வகுப்பதற்கும், அவனை கல்விமானாக சிறந்து விளங்க வைப்பதற்கும் ஒரு பெரிய கருவியாக அது திகழ்கிறது. அதனை அந்த காலத்திலே உணர்ந்துதான் நூல் நிலையங்களை எல்லா இடங்களிலும் திறந்து வைத்தார்கள். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு மன்றங்கள் எல்லாம் திறந்து வைத்தார்கள். அங்கே புத்தகங்கள் அல்லது அன்றைய பத்திரிகைகள் எல்லாம் வாங்கி போடுவார்கள். இந்த பத்திரிகைகளை படித்து தான் எல்லோருக்கும் அரசியலை பற்றி ஓரளவுக்கு அறிவு ஏற்பட்டது. ஆனால் நூலகம் என்பது எவ்வளோ முக்கியம் என்பது அன்று அனைவரும் புரிந்திருந்தார்கள், அறிந்திருந்தார்கள். பள்ளி மாணவர்களுக்கு அது நல்ல படிப்பினையும் நல்ல அறிவு சிந்தனையையும் வளர்க்கும் என்பதற்காகத்தான் அன்று நூலகத்திற்கு முன்னுரிமையும் முக்கியத்துவமும் தந்தார்கள். ஆனால் காலப்போக்கிலே ஆட்சி மாற்றத்தின் அடிப்படையிலே இன்று நூலகம் என்பது ஒரு கேலிப் பொருளாகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் அமைந்துவிட்டது. நூலகங்களை ஆலயத்திற்கு ஒப்பிடுவார்கள். ஒவ்வொரு வீட்டிலும் நூலகம் இருக்க வேண்டும் என்பதுதான் சான்றோர்களுடைய கருத்து. அப்படி இல்லாத பட்சத்திலே ஊருக்கு ஒரு நூலகத்தை திறக்க வேண்டும் என்று அரசாங்கம் அன்று முதல் ஆவண செய்தது. வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நூலகங்கள் ஏற்படுத்தப்பட்டன. மக்களுக்கு வாசிக்கின்ற பழக்கம் இருக்கிறதா? சற்று குறைந்தே இருக்கிறது. ஏனென்றால்
மிகச்சிறந்த ஊடகமான தொலைக்காட்சி வந்த பிறகு வாசிக்கின்ற பழக்கம் அறவே போய்விட்டது. இப்போ பத்திரிகையிலே செய்தி பார்த்து தெரிவதற்கு முன்பே தொலைக்காட்சியிலே செய்தி வந்து விடுகிறது. பத்திரிகைகளை வாங்குகிறார்கள். காலையிலே பத்திரிகை போடுகிறான், அது அப்படியே மடித்து வைத்து பழைய பேப்பர் கடைக்கு தான் நேராக போகிறது. அந்த பத்திரிகை யாராவது படிக்கிறார்களா? முன்பெல்லாம் வரிக்கு வரி படிப்பார்கள். கொடுத்தது 2 ரூபாய் என்றால் 4 ரூபாய்க்கு படிக்கின்ற பழக்கம் முன்பு இருந்தது. இப்பொழுது அது இல்லை என்றதை நான் அடித்து சொல்லுவேன். அந்த வாசிக்கின்ற பழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட நூலகங்களுடைய நிலை என்ன என்பது இப்பொழுது நமக்கு தெரியுமே. கண்கூடாக நீங்கள் போய் கோட்டூர்புரத்திற்கு பாருங்கள். ஆசியாவிலே பிரம்மாண்டமான ஒரு நூலகம் என்று உருவாக்கினார்களே, அதனுடைய கதியை போய் பாருங்கள். மக்களுக்கு பயன்பட வேண்டும், மக்கள் அதனால் அறிவு பெற வேண்டும் என்பதற்காகத்தான் பல்வேறு தரப்பட்ட நூல்களை பாதுகாத்து ஒரு பெட்டகமாக அங்கே உருவாக்கினார்கள் அந்த நூல் நிலையத்தை. ஆனால் அது கேட்பாரற்று, யாரும் பார்க்கக்கூடாத, யாரும் படிக்கக்கூடாத வகையிலே நம்முடைய இந்த அரசு, நிகழ்கால அரசு அதற்கு ஒரு வடிவம் கொடுத்திருக்கிறது. யாருமே சென்று படிக்க முடியாத நிலையிலே அந்த பெரிய நூலகமே இருக்கின்ற பொழுது, சிறிய நூலகங்களிலே அதற்குரிய நூலகர் இருக்கிறார் பாருங்களே, அவர்களுக்கே பல நூலகங்களிலே அப்பாயிண்ட் செய்யவில்லை, அவர்களை அங்கே அமர்த்தவில்லை. பணியமர்த்தாமலேயே நூலகங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. இருந்தாலும் ஒரு சிலர் போய்கொண்டு தான் இருக்கிறார்கள். பெயரளவிலே நூலகம் என்று நடந்து கொண்டு இருக்கிறது. செயல்பாடு மிகவும் மோசமாகத்தான் இருக்கிறது. வாசிக்கின்ற பழக்கம் உள்ளவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள். புத்தகங்கள் பெருகிக் கொண்டே வருகிறது. எழுத்தாளர்கள் எழுதி குவித்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய எழுத்துக்கள் கவனிக்கப்படுகின்றன. அவருடைய எழுத்துக்களில் ஏதாவது தங்களை பற்றி வருகிறதா என்று ஆட்சி நடத்துபவர்கள் பூதக்கண்ணாடி வைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக பயந்து எழுதாமலும் எழுத்திலே ஒரு மாற்று வேலையும் நம்முடைய எழுத்தாளர்கள் பயந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். துணிச்சலே தமிழ்நாட்டிலே போய்விடுமோ என்ற அச்சம் கூட இருக்கிறது. துணி உடைமை என்ற ஒரு அதிகாரத்தையே வள்ளுவன் எழுதினானே, அந்த அதிகாரத்திற்கே மவுஸ் இல்லாமல் போய்விடுமோ என்று கூட சூழ்நிலை ஏற்படுகிறது. வாசிக்கின்ற பழக்கமும் குறைந்து வருகின்றது. நூலகங்களுடைய மதிப்பும் குறைந்து வருகிறது. புத்தகங்களுடைய அரசாங்கம் எடுக்கிறதா? அவர்கள் பாட்டுக்கு எழுதி கொண்டே இருக்கிறார்கள் எழுத்தாளர்கள். அந்த புத்தகங்களை வருடந்தோறும் இதுகாரும் எடுத்துக்கொண்டிருந்த அரசு இப்பொழுது அதிலும் தன்னுடைய செயலை காட்டிவிட்டது. அதற்கு மதிப்பு தருவதில்லை. எழுத்தாளர்களுக்கு மரியாதை இல்லை, புத்தகங்களுக்கு மதிப்பில்லை. அப்புறம் எப்படி இருக்க போகிறது நூலகங்கள்? நூலகங்கள் பெயரளவிலே இயங்கிக் கொண்டு வருகின்றன என்பதுதான் என்னுடைய தாழ்வான கருத்து என்பதை வருத்தத்துடன் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்போ புதியதாக எழுத்துலகத்துக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு உங்களோட ஆலோசனைகள் என்ன சார்? புதிதாக எழுதுவோர்கள் முதலில் தைரியமாக எழுத வேண்டும். அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது, அதை உணர்ந்து எழுத வேண்டும். அப்படி என்றால் தைரியமாக எழுத வேண்டும் என்றால் அவர்கள் தங்களுடைய கருத்தை வெளிப்படையாக எழுதுவதற்குரிய திறமையும் துணிவும் பெற்று எழுத வேண்டும். அப்பொழுதுதான் எதிர்காலத்திலே ஒரு சிறந்த எழுத்தாளராக அவர்கள் விளங்க முடியும். அல்லது அரசு எதிர்பார்க்கின்ற அளவுக்கு கொஞ்சம் அவர்கள் வளைந்து குனிந்து எழுதிய எழுத்தார்கள் அப்படித்தான் உயர முடியும் என்பதுதான் இன்றைய நிலை. இந்த நிலை நீடிக்கக்கூடாது. இந்த நிலை இப்படியே இருந்தால் எழுத்தாளனுக்கும் மரியாதை கிடையாது, அவன் எழுதுகின்ற எழுத்துக்கும் மரியாதை இல்லாமல் போய்விடும். ஒரு எழுத்தாளராக, கவிஞராக உங்களோட எழுத்துலக பயணம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பமானது? உங்களுக்கு இதுக்கு முன்னோடியாக இருந்தவர்கள், வழிகாட்டியாக இருந்தவர்கள் யார்? உங்களோட முதல் படைப்பு எந்த காலகட்டத்தில் எப்படி வந்துச்சு? எழுத்து அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? இந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியில் எழுத்தாளர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்குது? இதில் மாற்றம் வரணும்னா என்ன பண்ணணும்? இப்படி பல விஷயங்களை எங்கள் நேயர்களோடு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துறதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்மா.